ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, நாளைக்கு வந்து வரலட்சுமி விரதம். அதுக்கு வந்து நான் வந்து சுழியன் சேர்க்குறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்மளால் என்ன முடியுதோ செஞ்சு வைக்கலாம். சக்கரை பொங்கல், வடை, பாயசம், அதுக்கப்புறம் வந்து வெள்ளத்தாலான அதிரசம், அப்புறம் வந்து இந்த ரவா அப்பம், ஏதாவது நம்மளால் முடியுதோ செஞ்சு வைக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து 1 hour வந்து ஊற வச்சுருக்கேன் கடலைப்பருப்பை. இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது 1 1/2 கப். இதில் வந்து 1 1/2 கப் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதே அளவு நீங்கள் வெல்லம் எடுத்துக்கிட்டால் கூட போதும். இதில் வந்து 1 1/2 கப் வந்து வாட்டர் விட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு. வாட்டர் நிறைய இருந்தால் கீழே விட்டுருங்க, கொஞ்சம் மசிச்சு விட்டுருங்க. இதை தட்டி எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 1 1/4 கப் எடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்வீட் ஜாஸ்தி வேணால் இன்னும் கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சிச்சு. கடலைப்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க. இந்த மாதிரி தான் வேக வைக்கணும். ரொம்ப தண்ணி விட்டு வேக வைக்கக்கூடாது, இல்லை நீர்த்து போயிடும். கெட்டியாக நேரம் எடுக்கும். இது ஒரு 7-8 மினிட்ஸ் ஆகும் கெட்டிப்படுறதுக்கு. தேங்காய் துருவி வச்சுருக்கேன், இதையும் நம்ம சேர்த்துடலாம். கெட்டி ஆயிடுச்சு. ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணோன்னா கெட்டி ஆகிடும். உருட்டி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே மாவு வந்து கலந்து வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிட்டு நம்ம வந்து மாவு கலந்து எடுத்துக்கலாம். காரண பிறகு உருட்டி எடுத்துக்கலாம். மைதா மாவு 1/2 கப் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு, ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி வேணான்னா நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வந்து கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். திக்காக இருக்கணும். நாம் வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். எந்த சைஸ் வேணுமோ நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சைஸ் கூட சின்ன சைஸும் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாம் உருட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் சூடானோன்னு இந்த மாவில் வந்து டிப் பண்ணி கையாலையும் போடலாம். இந்த மாதிரி போடலாம். இதே மாதிரி எல்லாம் போடலாம். இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுக்கலாம். ஸ்பூனால் எடுத்து போடலாம், கையாலையும் போடலாம். இதே மாதிரி கோல்டன் ஃப்ரை ஆனோன்னு எடுத்துடலாம். ஏன்னா உள்ளே வந்து வெந்த பூரணம் தான் இருக்குது. நம்ம வந்து முழுவதுமே வந்து தேங்காய் பூரணம் வச்சும் செய்யலாம். தேங்காயும் அதுக்கு நிறைய தேங்காய் திருவணும், வெல்லமும் சேர்த்து செய்யலாம். இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, சாஃப்டாக. அது பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அது பாருங்கள், இப்போ தான் வந்து பிரித்தேன். அவ்வளோ ஒரு சாஃப்டாக நல்லாயிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.